Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? This video la நம்ம 6.3 க்கு முன்னாடி இருக்க example 23 வரைக்கும் சால்வ் பண்ணிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட continuation, that is example 24 ல இருந்து சால்வ் பண்ணுவோம். So example 24 என்ன அப்படினா, let AP and BQ be the two vertical poles at a point A and B. So A and B அப்படிங்கற ரெண்டு பாயிண்ட்ல இருந்து ரெண்டு போல்ஸ், APங்கிறது ஒரு போல், BQ அப்படிங்கிறது ஒரு போல். A ல இருந்து P க்கு போற ஒரு போல். போல்னா ரெண்டு ஸ்டாண்ட்ஸ், ஓகே. சோ ரெண்டு லைன்ஸ் அந்த மாதிரி respectively. If AP equal to 16 meter and BQ is equal to 22 meter and AB is equal to 20 meter அப்படிங்கற மாதிரி கொடுத்துட்டாங்க. Then find the distance of the point R on AB from the point A such that RP square plus RQ square is minimum. So இந்த மாதிரி வரா மாதிரி ஒரு கண்டிஷனை satisfy பண்ற மாதிரியான R ஓட பாயிண்ட் என்ன? So அதுதான் உங்களுக்கு கேள்வி. அப்ப சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அத டயகிராம் வரைஞ்சிடலாம். So APங்கிற போலோட டிஸ்டன்ஸ் வந்து 16 மீட்டர், அதே மாதிரி BQ போலோட டிஸ்டன்ஸ் வந்து 22 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. and then there is a point R in between. அதே மாதிரி AB ஓட டிஸ்டன்ஸும் கொடுத்திருந்தாங்க, it is 20 மீட்டர். இதெல்லாம் givenல இருக்குது. ஸோ அப்போ நடுவில் in betweenல Rனு ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த R பாயிண்ட் என்ன அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஸோ தட் அந்த RP ஸ்கொயர் பிளஸ் RQ ஸ்கொயர் வந்து நமக்கு மினிமமா வர மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓகே. ஸோ தட் இஸ் கொஸ்டின். அப்போ நான் இந்த AR வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா X அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகும், 20 minus X, பிகாஸ் இந்த ஃபுல் லென்த் 20, அதில் ஒரு போர்ஷன் Xனா இன்னொரு போர்ஷன் 20 minus X. ஸோ அதுனா இங்கே எழுதுறேன், let R be the point on AB such that AR is equal to X meter and RB is equal to 20 minus X meter. இதுதான் நான் இப்போ உங்களுக்கு மேலே சொன்னது. in triangle PAR. ஸோ எங்கே இருக்கு பாருங்க, PAR. So in the right angle triangle it is 90 degree, right? It's pole அப்படினா it is 90 degree. Similarly இதுவும் pole, இதுவும் 90 degree தான். So அப்போ PAR triangle 90 degree இருக்கிறதால we can use Pythagoras theorem. So RP square equal to AR square plus AP square, அதாவது hypotenuse square equal to opposite square plus adjacent square. Similarly இன்னொரு triangle right hand side இருக்குல்ல, QBR, அதில் வந்து என்னது RQ square equal to hypotenuse வந்து RQ, so RQ square equal to RB square plus BQ square. இது equation 2னு வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணா, ஏன்னா எனக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தது RP square plus RQ square வந்து மினிமம் வரணும் அப்படின்னு. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, which is AR square plus AP square plus RB square plus BQ square. ஸோ AR வந்து நம்ம Xன்னு எடுத்திருக்கோம், AP வந்து கொஸ்டின்லேயே given it is 16, RB வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், it is 20 minus X whole square plus BQ வந்து 22 square அப்படின்னு எழுதிக்கிறோம். So this is X square plus 16 square is 256 plus இது A minus B whole square. அப்போ expand பண்ணிங்கன்னா A square minus 2AB, so which is minus 40X plus B square which is X square plus 22 square பண்ணிங்கன்னா will get 484. Therefore X square plus X square add பண்ணிங்கன்னா 2X square, இங்க ஒரு minus 40X இருக்கு. So 2X square minus 40X plus 484 plus 400 plus 256 add பண்ணிங்கன்னா will get 1140. So let S be the, அதை நான் என்னவா எடுத்துக்கிறேன், S of X அப்படின்னு எடுத்துக்கிறேன் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஏன்னா இதுதான் மினிமம்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. எல்லா போர்ஷன்லையும் நம்ம இதை எழுதிட்டு இருக்க வேண்டாம், அதாவது RP ஸ்கொயர் பிளஸ் RQ ஸ்கொயர் அப்படின்னு எழுத வேணாம். அதனால அதுக்கு just we are giving a name. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு in terms of Xல இருக்கு, அப்போ S of X அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 இல்லை F of X கூட எடுத்துக்கோங்க. ஸோ 2X ஸ்கொயர் ப்ளஸ் 40X ப்ளஸ் 1140. அடுத்து இது மினிமம்னு சொன்னாங்களா, அப்போ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ ஒன் டைம் பண்ணால் என்ன ஆகும், S dash of X is equal to, ஸோ 4X ரைட் மைனஸ் 40 into X. அப்போ X டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று, ஸோ தட் யூ வில் கெட் minus 40. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. அப்போ இது ஈக்குவேட்டிங் டு 0 பண்ணிங்கன்னா வில் கெட் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ 4X minus 40 equal to 0. ஸோ 4X equal to 40, so that your X is equal to 10. So that is your critical point of this. Okay, again differentiate பண்றோம், ஏன்னா second derivative test யூஸ் பண்ண போறேன். So again differentiating 1 with respect to X. So 1 with respect to X பண்ணீங்கன்னா S double dash of X என்ன வரும், which is 4, right? இதை differentiate பண்ணா will get just 4. So 4 which is strictly greater than 0 for all values of X. So இது வந்து என்னது, எல்லா வேல்யூ ஆஃப் Xக்கும் greater than 0 தான். அப்போ X equal to 10 போட்டாலும் it is greater than 0. Therefore S double dash of S is greater than 0 for X equal to 10 also. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இது greater than 0. Therefore X equal to 10 is the point of local minima. ஏன்னா greater than 0 வந்ததுனால it is local minima. அவங்களே கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க மினிமம் வேல்யூ அப்படின்னு. பட் எனிவேஸ் we proved that. Okay. Therefore the distance of R from a point A on AB is என்னது, X மீட்டர்னு எடுத்துருக்கோம் AR.
ஸோ ஏலேருந்து அந்த டயக்ராமில் பாருங்கள் ஏலேருந்து ஆருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் ரைட். ஸோ அதுதான் கேள்வி, ஏலேருந்து ஆருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் விச் இஸ் நத்திங் பட் எக்ஸு. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ் வேல்யூ? இட் இஸ் 10. அப்போ ஏலேருந்து ஆருக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது 10 மீட்டர். ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓவர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 25. ஸோ 25 என்ன? ஸோ சேம் அதே மாதிரி ஒரு தியரி கொஸ்டினாக இருக்கும், அதிலிருந்து நம்ம டெரிவ் பண்ண போகிறோம். இஃப் லென்த் ஆஃப் 3 sides ஆஃப் அ ட்ரபிசியம் அதர் தேன் தி பேஸ் ஆர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். அப்போ ட்ரபிசியமில் என்ன சொல்கிறாங்க? லென்த் ஆஃப் 3 sides பேஸை தவிர மற்ற 3 சைடு மேலே இந்த சைடு இந்த சைடு மூணுமே வந்து 10 இருக்குது, 10 சென்டிமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ட்ரபீசியம் வென் இட் இஸ் மேக்ஸிமம். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் கண்டுபிடிக்க போகிறோம், அது மேக்ஸிமமாக இருக்கா மாதிரி ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ட்ரபீசியமோட ஷேப் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ட்ரபீசியம். ஸோ இப்போ இதோட 3 சைடு, ஸோ பேஸை தவிர மற்ற 3 சைடு சொன்னாங்க. ஸோ திஸ் சைடு இஸ் 10. ஸோ ஏ பி சி டி அப்படிங்கிறது நம்ம ட்ரபீசியமாக எடுத்தீங்க அப்படின்னா 3 சைடு அதர் தேன் தி பேஸ் 3 சைடு, இந்த சைடு 10 இந்த சைடு 10 இந்த சைடும் 10ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே ஒரு லைன் வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்பெண்டிகுலர் லைன் இட் இஸ் பி அண்ட் கியூ நம்ம ட்ரா பண்ணோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ என்னது ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த சைடு 10னா இந்த சைடும் என்னது 10 தான் ரைட். ஸோ அப்போ திஸ் இஸ் 10, அப்போ திஸ் சைடு இஸ் 10. நம்ம இது ஃபைன் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எக்ஸ்னா இதுவும் என்ன இருக்க போகிறது? எக்ஸ் தான் ரைட். ஸோ தே ஆர் சேம் இன் ஹைட். ஸோ இது 10, இது எக்ஸ், இது எக்ஸ், அவ்வளோதான். இதுதான் கிவன் டயக்ராம். அப்போ லெட் நான் என்ன பண்ணுறேன்? ஏபி ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதுதான் நான் இங்கே சொன்னேன். ஏபி வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சின்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் பிக்யூசி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர், ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே 10 இங்கே 10 இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ சிமிலர். அதே மாதிரி கியூபியோ வந்து நமக்கு என்னது எக்ஸ். அதாவது இது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன்னா இதையும் எக்ஸ் எடுக்கிறேன் ஏன்ற ஜஸ்டிஃபிகேஷன் தான் கீழே சொல்கிறோம். ஓகே. ஸோ பை பித்தாகரஸ் தியரம். ஏன் பித்தாகரஸ் தியரம்? பிகாஸ் இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் 90 டிகிரி. ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். எது? ஏடி ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். ஸோ ஏடி 10, ஸோ 10 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயர் வந்து எக்ஸ். ஸோ அப்போ இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர். ஸோ டிபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி இதுவே தான் நமக்கு என்ன இருக்க போகுது? கியூசி இதுக்கும் இதே லென்த் தான் இங்கே இருக்குது, அதே ட்ரையாங்கிள் தான். அப்போ கியூசி ஃபைன் பண்ணாலும் இதே தான் வரப்போகுது. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் ஏரியா ஆஃப் ட்ரபீசியம்? ஏ. ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 டைம்ஸ் sum of parallel sides into height. ஸோ எப்படி? sum of parallel sides, parallel இருக்க sides into அதோட height of that triangle. height தான் இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த DP and QC. ஓகே. ஸோ 1/2 times 2x plus 10 plus 10. ஏன் sum of parallel sides அது எழுதியிருக்கோம்? இப்போ parallel sides எது எதுன்னு பாருங்க. ஸோ இது 10. ஓகே. இந்த சைடு இது ஃபுல்லாக parallel to this one DC ரைட். ஸோ டிசியோட லென்த் வந்து 10. இந்த ஃபுல் லென்த் என்ன? இங்கே ஒரு 10 ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸு ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸு. ஸோ அப்போ 10 ப்ளஸ் 2x இந்த சைடு, இன்னொரு சைடு 10. இது ரெண்டு தான் பேரலல். ஸோ அப்போ 10 ப்ளஸ் 2x. ஹைட்டு வந்து இப்போ தான் நம்ம ஃபைன் பண்ணோம். இதுதான் ஹைட்டு ரைட். டிபி ஆர்கியூசி இதுதான் ஹைட்டு. அது வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் யுவர் ஹைட்டு. ஸோ ரெண்டையும் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இது என்ன ஆகும்? இங்கே 2 காமனாக எடுக்கலாமா? விச் இஸ் 20. அப்போ 20 ஆகும். 2x ப்ளஸ் 20. அப்போ 2 காமனாக எடுத்தால் அந்த 2 எதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ ஆஃப் எக்ஸ் என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 10 அப்படின்னு வரும் இன்டூ ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்திருக்க ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன். இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ரெண்டு பக்கமும் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு யூவி மெத்தடில் தான் பண்ணோம். அப்போ யூ இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ வாட் இஸ் யுவர் யூ டேஷ்? ஜஸ்ட் 1 தான். ஏன்னா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. பட் வி வந்து நமக்கு என்னது? ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தென் வாட் இஸ் வி டேஷ்? வி டேஷோட ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் நமக்கு தெரியும். ரூட் எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் என்ன? 1/2 root x right. 1/2 root x into அந்த x term எதா இருந்தால் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இதான் டிஃபரன்ஷியேஷன். அப்போ ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது விச் இஸ் 1/2 ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து மைனஸ் 2x ரைட். ஸோ இதுதான் நம்மளோட given expression. ஸோ அப்போ என்ன வரப்போகுது? 2 கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் யுவர் வி டேஷ் வேல்யூ. தென் வாட் இஸ் யுவர் யூ பை ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? வி ஸ்கொயர். டினாமினேட்டரில் வந்து வி ஸ்கொயர் யூ வி டேஷ் ரைட். ஸோ யூ இன்டூ வி தான் இருக்குது. ப்ராடக்ட் ரூல் இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஸோ அப்போ யூ வி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் 10 இன்டூ வி டேஷோட ஆன்சர் மைனஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 100 minus x square plus
v u dash v ஓட வேல்யூ வந்து 100 minus x square into u dash ஓட ஆன்சர் 1 இது எழுதியாச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்போ இந்த 100 minus x square கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மொத்தமாக டிவைடில் கொண்டு வரலாம் ஸோ அப்போ 100 minus x square ஆல்ரெடி ஒன்று இருக்கும் ஸோ அது கூட ஒரு 100 minus x square இந்த டேர்ம் அப்படியே இருக்குது ஃப்ரண்ட்டில் ஸோ ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் எக்ஸ் அப்போ 100 minus x square அண்டர் ரூட் இன்ட்டு 100 minus x square அண்டர் ரூட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஜஸ்ட் 100 minus x square இங்கே ஒரு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus x square minus 10x plus divided by root of 100 minus x square அப்படின்னு வருது this is your a dash right now so அப்போ இங்கே ஒரு minus x square இங்கே ஒரு minus x square so it becomes minus 2x square so minus 10x plus 100 divided by root of 100 minus x square இதை equation 1 ன்னு வச்சுக்கிறேன் this is your first derivative right now ஏன்னா இதை நான் again differentiate பண்ணுவேன் அதனால இதை வந்து just we are keeping that as it is right so what is your critical point so second one to find the critical point so critical points எப்படி find பண்ணுவீங்க so equating this to 0 so a dash of x equal to 0 so that minus 2x square minus 10x plus 100 divided by root of 100 minus x square equal to 0 so இந்த 100 minus x square right multiply பண்ணிங்கன்னா will get minus 2x square minus 10x plus 100 equal to 0 right so இப்போ minus 2 டேபிளில் எல்லாமே கேன்சல் ஆகுது and moreover minus காமனாக இருக்குது அப்போ minus 2 காமனாக எடுத்திங்கன்னா it becomes x square and this is plus 5x this is minus 50 equal to 0 so அந்த minus 2 டிவைட் பண்ணிங்கன்னா x square plus 5x minus 50 equal to 0 so this is what your given expression அப்போ இதை நான் சால்வ் பண்ணோம் இட்ஸ் a quadratic equation multiply பண்ணா we need to get it as minus 50 add பண்ணா middle term plus 5 வரணும் அப்போ என்ன possibility 10 into minus 5 so அப்போ multiply பண்ணுங்க minus 50 add பண்ணா plus 5 அப்போ x ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் கான்ஸ்டன்ட் இல்லை so டைரக்டாக எழுதிக்கலாம் x plus 10 into x minus 5 equal to 0 அப்போ ரெண்டு ப்ராடக்ட் ஜீரோனா தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணுங்க so x equal to minus 10 and x equal to 5 that's all this is your critical point since x is the side of the triangle trapezium அந்த trapeziumோட சைடு ஒன் ஆஃப் தி சைடு தான் அந்த ட்ரையாங்கிளில் இருக்க ஒரு trapeziumல இருக்க ஒரு ட்ரையாங்கிளோட சைடு தான் எக்ஸாக எடுத்துருக்கும் அப்போ சைட் cannot be a negative value right it cannot be a negative value அப்போ negative 10 எடுக்கக்கூடாது we have to consider only positive value therefore x equal to 5 is the critical point அப்போ இதோட critical point வந்து நமக்கு என்ன அப்படின்னா x equal to 5ங்கிறது then again differentiating 1 both side with respect to x ரெண்டு பக்கமும் x பொறுத்து 1 differentiate பண்ணிங்கன்னா என்ன ஆகும் a double dash of x இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா u by v ஃபார்மில் இருக்குது அப்போ இது u இது v ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருப்பேன் u by v ஓட டிஃபரன்ஷியேஷன் ஸோ your u is minus 2x square minus 10x plus 100 then இதை differentiate பண்ணா you'll get u dash is minus 4x minus 10 then what is your v root of 100 minus x square which is v dash equal to இதை differentiate பண்ணிங்கன்னா finally will get this இதுதான் மேலேயே நம்ம பார்த்துட்டோம் அதனால நான் டைரக்டாக எழுதிட்டேன் ரைட் ஸோ மேலேயே uv மெத்தடில் போட்டிங்க அப்போ u by v dash என்ன v ஸ்கொயர் ஸோ v u dash minus u v dash ஸோ அதை எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வரலாம் அண்ட் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா வில் கெட் 100 minus x square இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா root 100 minus x square into root 100 minus x square into minus 4x minus 10 minus this term is as it is the whole divided by root of 100 minus x square மொத்தமாக டிவைடில் 100 minus x square ஸோ அப்போ இது 100 minus x square இது ஒரு 100 minus x square பவர் 1/2 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா it becomes பவர் 3/2 நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் இன்ட்டு ரூட் நார்மல் ஆயிரும் ஸோ 100 minus x square into minus 4x minus 10 plus இது மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆர் இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம்ஸ் ப்ளஸ் இந்த டேர்ம் அப்படியே இருக்குது ஸோ minus 2x square minus 10x plus 100 இன்ட்டு அந்த எக்ஸ் அப்படியே இருக்குது ஜஸ்ட் அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் மட்டும் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டோம் இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சிங்கிள் எக்ஸ்பிரஷனாக கொண்டு வாங்க ஸோ 100 into minus 4 ஸோ minus 400x ஸோ 100 into minus 10 ஸோ அந்த 10 minus 10,000 ஸோ minus x square into minus 4x plus 4x cube minus x square into 10 ஸோ plus 10x square then இது வந்து என்ன x into this minus 2x cube x into minus 10x பண்ணிங்கன்னா minus 10x square x into 100 plus 100x the whole divided by 100 minus x square the whole power 3/2 so finally the single expression மாத்தினீங்கன்னா x cube term இங்க ஒரு 4x cube minus 2x cube is 2x cube minus x square term minus 10x square term plus 10x square so they are getting cancel x term பாருங்க minus 400 plus 100 பண்ணிங்கன்னா will get minus 300x minus 1000 the whole divided by 100 minus x square power 3/2 this is what your a dash of x and what is your critical point x equal to 5 அதை இங்க substitute பண்ணுங்க so that a double dash of 5 so 2 into 5 cube minus 300 into 5 minus 1000 divided by 100 minus 5 square power 3/2 so அப்போ இதை simplify பண்ணிங்கன்னா minus 2250 divided by இதோட expression 75 right so 25 வரும் 100 minus 25 75 power
3/2. So minus 2250 divided by 75 into root 5. ஏன்னா power 3/2 னா நார்மல் x into root x அப்படின்னு எழுதலாமா? ஸோ x into root x அந்த ஃபார்மில் எழுதிட்டேன். தென் 75ல இதை கேன்சல் பண்ணிங்கன்னா minus 30 root 75. இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கே தெரிஞ்சிச்சு இட்ஸ் நெகட்டிவ் வேல்யூ, ரைட், விச் இஸ் லெஸ் தென் 0. அப்போ a double dash of s less than 0 வந்ததுனால ஏரியா ஆஃப் ட்ரபிசியம் இஸ் என்னது? மேக்ஸிமம். ஏன்னா டெரிவேட்டிவ் less than 0 வந்ததுனால it is maximum at that point x equal to 5. அப்போ அந்த 5 எடுத்துகிட்டு போய் நான் given ஏரியாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் will get the value. ஸோ அப்போ a of 5 equal to 5 plus 10 into root of 100 minus 5 square. கொஸ்டினில் இருந்த ஏரியா. ஸோ அப்போ 15 into root of 75. ஸோ 15 into root 75 25 into 3 எழுதலாம். ஸோ 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 5 root 3. ஸோ 15 into 5 root 3. So that your final answer is 75 root 3 centimeter square. So that is your answer for this question. Right? So that's all for this question and that's all. இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ரைட், அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ், ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் அடுத்த கான்செப்ட்ஸ் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமானா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.